ஆராதனையிலே ஆண்டவரே நீர் பங்கு பெற்று உண்மை மகிமைப்படுத்துகின்ற வழியிலே நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. இந்த நாளிலே பெரியவர்களாக ஒன்று கூடி ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள் சுவாமி. எல்லோருமாக சேர்ந்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே நடக்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நாங்கள் பாடும் பொழுதும் ஆண்டவரே உம்மை தியானிக்கும் பொழுதும் உமக்கு ஜெபம் செய்யும் பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது ஆண்டவரே எங்களுடைய காரியங்களிலே ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உமது மகிமை இந்த வஸ்திரங்களிலே தொங்குகின்ற இடத்துங்களெல்லாம் காண்போம் சுவாமி. கர்த்தாவே எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்தவதையாக நாங்கள் ஏறெடுக்க எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். துதி கன மகிமை அனைத்து உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரேசுவின் மூலமாய் பெற்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கடவுளை தொழுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கடி கூர்ந்து மகிழக் கடவுள். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆண்டவர் நாமம் மகிமைக்கின்றோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். தேவன் என்றும் ஜீவிக்கிறார்.
கடவுளை போற்றுவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரே, நாமத்தினாலே வந்தவர் வருகிறமான சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மீது கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து மது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே. உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாக ஆகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை நாம் ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் மது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்யும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கடந்த நாட்டிலே நாம் தெரியாது செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து, ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் ஆராதிக்க வந்திருக்கிற நாமளும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், மற்றவருக்கு விரோதமான காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருந்தால், ஆண்டவரே தயவா எங்களை மன்னிங்க. நாங்கள் யாருக்கு விரோதமாய் பேசியிருந்தால், உமக்கு பிரியமான காரியங்கள் நாங்கள் செய்யாது இருந்தால் நீங்க எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. கடந்த வாரம் முழுதும் நாங்கள் வேதத்தை வாசிக்காது இருந்தால் எங்களை மன்னிங்க. உங்களுடைய முழங்கால் படிட்டு உண்மை ஜெபிக்காது இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை தேடாத போனால் அதுவே பெரிய பாவமாக இருக்கிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் உண்மை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்க எங்களை மாற்றும் என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் பாவருக்கு நாம் ஏறெடுப்போம். பாவரிக்கை பாடலாக கீர்த்தனை புத்தகத்தில் 138வது பாடல், என் எத்தனை திரள் என் பாவமே என் தேவனே என்ற பாடலை பாடி 3 அடிகள் பாடி நாம் பாவரிக்கையை ஏறெடுப்போம்.
எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளிய மேலிரங்கையனே, நித்தமின் இருதயம் தீயன பரனே, நித்தமும் தீயன பரனே, நிலை வரும் இல்லை நீரமே, எத்தனை திரளில் பாவம் என் தேவனே, எளிய மேலிரங்கையனே, பக்தமுன் மேல் எனக்கு வைக்கின்றேனோ, பணித்திடல் ஒழிவேனோ, சுகமுறம் கரம் கால்கள் விழாவினில், சுகமுறம் கரம் கால்கள் விழாவினில், தோன்றுவிக்காயங்கள் தூய சினேனா, எத்தனை திரளில் பாவம் என் தேவனே, எளிய மேலிரங்கையனே, எத்தனை நீதிகள் என் கண்கள் புன்னமே, இடைவிடாதிருக்கையிலே, ஒன்றன் மீதும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, ஒன்றன் மீதும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உத்தமமான முனையோ என்னையாலும், எத்தனை திரளில் பாவம் என் தேவனே, எளிய மேலிரங்கையனே, கேட்ட மகன் போல் தூதனாய் அழைத்து, கெடு பஞ்சத்தால் அழித்து, இஷ்டமாய் மகன பாத்திரன் நலனோ, இஷ்டமாய் மகன பாத்திரன் நலனோ, என்னை வச்சு தீட உடன் நீட்டமே அப்பனே, எத்தனை தீரலில் பாவம் என் தேவனே, எளிய மேலிரங்கையனே. முதலாவது பாவலிக்கு ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லணும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகள் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். எங்கள் தப்புதல்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் துன்பப்படுத்துதல்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து புத்தர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். ஜெப நிலையில் இருப்போம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வாழ்க்கையில் சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையை தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஓய்வு நாளின் தகப்பனே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எதிர்க்கும் எங்களை கண்ணோக்கி பாருங்கள். இந்த ஆராதனை முழுவதுமாக உமது பிரசன்னம், உமது பரிசுத்தம் எங்களை வழிநடத்தட்டும் சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, உமது பார்வை, உமது கிருபை, உமது இரட்சண்யம் எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தோடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்துக்காகவும் ஏங்கி உமது சன்னிதானத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் இயக்கங்களையும் எங்கள் வேண்டுதல்களையும் எங்கள் இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றையுமாக நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் கேட்பதற்கு முன்னமே எல்லாவற்றையுமாக அறிந்து கொடுக்கிற தேவனிடத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் சுவாமி. படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பின் வரத்தை அவர்களுக்கு தந்தருட வேண்டுகிறோம் சுவாமி. வாலிப பிள்ளையாகத்தில் தங்களுடைய சிருஷ்டிகளை நினைக்கத்தக்கதாக அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தினை கட்டளையிட நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, புதிதாக திருமண வாழ்விலே இணைந்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை என்ன என்பதை அவர்களுக்கு விளக்கி நீரே மத்தியஸ்தராக இருந்து ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட நாங்கள் வேண்டுகிறோம். பெரியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வருந்தி நின்று கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, பிள்ளைகள் வளர்ப்பது மிகவும் கடினமான காரியமாக இந்த காலங்களிலே இருக்கிறபடியால் ஆண்டவரே, உமது ஒத்தாசை பரத்திலிருந்து எங்களுக்கு வாழ்த்தும் ஆண்டவரே. இந்த திருச்சபையை நடத்துவதற்கான போதிய அருட்பொழிவு திருப்பணி செய்வது கடினமான காரியங்களிலே எங்களை குலைத்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த நாளுக்குரிய வார்த்தையை நீர் ஆசீர்வதித்தது. இந்த வேத வாசிப்பை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று நடத்தும் ஆண்டவரே. பாடுகின்ற பாடல்களிலே நீர் மகிழ்மைப்படுவதாக எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களை வழி நடத்த நாங்கள் வேண்டுகிறோம். நீர் இயேசுவின் மூலமாய் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்லது. ஆமென். நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். இப்போது வேதத்திலிருந்து 4 வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாவது 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 2வது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், 3வது சங்கீதம் 56, 4வது யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டுடைய பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிழ்ப்படுத்தும். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. முதலாவது வேத பகுதி 1 சாமுவேல். முதலாவது வேத பாடமாக 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 23 முடிய.
1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 23 முடிய. பக்கம் 371. அப்பொழுது சவுல், அகிதோபின் குமாரனே, கேள் என்று சொல்ல, அவன், இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சன்னதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சன்னதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேல் ஆகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேல் ஆகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகள் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்குக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டான். அகிதோபின் குமாரனாகிய அகிமலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடி போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினால் அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்திற்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 முடிய. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 18 முடிய. பக்கம் 263. என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாத படிக்க உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டலுக்காக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிற்றிய காரியம். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசிக்கிறோம். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 56 3-13 வரை. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புத்தகம் 56ஆம் சங்கீதம் 1 முதல் 13 முடிய. பேஜ் நம்பர் 704. சங்கீதம் 56. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்கி விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனை கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவர்கள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் நினைத்திருப்பார். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். சேர்ந்து வாசிப்போம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவரை நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை ஆனந்துக்கும் என் கால்களை நிழலுக்கும் போட்டிருக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசிக்கும்படியாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக யோவான் 21. சுவிசேஷ பாடமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 19 முடிய வாசிக்க கேட்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 19 முடிய வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நம் நின்ற வண்ணமாகவே எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து நம்முடைய ஆலயத்தை ஆண்டவர் நிரப்ப போகிறார். துணைமானவர்களே, ஆண்டவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறபடியால்
யாரெல்லாம் துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்களோ அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை அவருக்குள்ளாய் கடந்து வர போகுது. கடந்த வாரத்தில் நான் ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். துதியின் நேரத்துல எல்லாரும் ஆடி பாடி மகிழ்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஆண்டவர் எப்படி பாடி துதிக்கிறார்கள், நாம் எப்படி துதிக்கிறோம், நாம் எப்படி பாடுறோம், நாம் எப்படி ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய ஆலயத்தை நிரப்ப போகிறார். நம் ஆண்டவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி ஆண்டவருடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரை துதித்து பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள். ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய அபிஷேகம் ஆண்டவர் நம்மை கூட்டுவார். ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதுமாய் கண்மணி போல பாதுகாத்த தேவனை எல்லாரும் சேர்ந்து துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை துதிப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சோதரிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா. ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் என்று மாறாத தேவனையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. திருப்பிக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே பாஸ்தோத்திரம் ராஜா. எங்களை அழைத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை கருவிலே பாஸ்தோத்திரம், உருவாத முன்னே பாஸ்தோத்திரம், தெரிந்து கொண்ட பாஸ்தோத்திரம், எங்களை வேர் பிடித்த பாஸ்தோத்திரம் ராஜா. உங்கள் ஆலயத்திலே பாஸ்தோத்திரம் எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இம்மட்டம் வழி நடத்தின இம்மானுவேலே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய ஆலயத்திலே பாஸ்தோத்திரம் ராஜா. நாங்களும் ஓடி வந்து இருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஒரு வாரமும் பாஸ்தோத்திரம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எப்பக்கத்திலே பாஸ்தோத்திரம் நாங்கள் ஒழுவாதபடியா பாஸ்தோத்திரம் எங்களை பாஸ்தோத்திரம் ஊன்றி நிற்க கிருபை தந்திரே அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் முழு மனதோட பாஸ்தோத்திரம் உண்மை ஆராதித்து வந்திருக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அவரை ஆராதிப்போம். அவர்கள் கைகளை உயர்த்தி நம்மை ஆராதிப்போமாக. ஒரு போதும் கைவிடாத
ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை துதிப்போம், தேசத்தை சுமந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், அதனை கேட்கிறார். ஒருவர் ஆகியோடு வந்துள்ளார். ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன். வேதனை அழுகிறார், வேதனை அழுகிறார், வேதனை அழுகிறார். இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய விடுதலை இந்த நாளிலே நமக்கு கொடுக்க போகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒரு கொண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவே. ஒரு கொண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவே. ஓம்பிடு உண்மையாய், ஓம்பிடு உண்மையாய். உன் குறையெல்லாம் நீக்குவார், இந்த குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆண்டவரை நாம் எங்கெல்லாம் போற்றி மகிழ்ந்து பாடி துதிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் மாற்ற வல்லமுள்ள தேவன். ஆமென். ஹalleluya. நம்முடைய பாடுகளை மாற்ற வல்லமுள்ள தேவன். ஆம் ராஜா. நன்றி. நம்முடைய குற்றங்களை மன்னிக்க வல்லமுள்ள தேவன். ஆமென். நம்முடைய பலவீனங்களை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவன். ஆமென். நன்றி நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆமென். ஹalleluya. எல்லாரும் ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ.
மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. ஹalleluya. ஆவியானவரே மகிமை உமக்கன்றோ. அப்பா இந்த நாளுக்கு கூட பாசுத்திரம் எல்லாம் மகிமை உமக்கு ராஜா. ஆவியானவரே பாசுத்திரம் உம்முடைய பிள்ளைகா பாசுத்திரம் உம்மை துதிக்க பாசுத்திரம் உம்மை தொழுது கொள்ள பாசுத்திரம் ராஜா. உமக்கே ஆராதனை செலுத்த பாசுத்திரம் ஓடி வந்திருக்க பிள்ளைகளை பாசுத்திரம் ராஜா. மகிமை செலுத்துகிறார் நன்றியோட மகிமை செலுத்தினார் ராஜா. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பாசுத்திரம் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த மதிப்பிக்கிறோம். அவர்கள் துக்கங்களெல்லாம் பாசுத்திரம் கடந்து போயிட்டு ராஜா சோத்திரம் அவர்களுடைய பாசுத்திரம் வேத வசத்திலே பாசுத்திரம் ஊழியக்காரன் மறைத்த பாசுத்திரம் ராஜா. நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு ஊழலை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலவேளை ஆராதனை சமூகத்தில் ஒப்புடும் நீரே காத்துக்கொள்ள வழிநடத்தும் இயேசு நாமத்தை வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காரலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஆயுதத்தோடு காத்திருக்கின்றோம். இந்த நாளிலே அருமையான ஆயர் அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் அவரை நாம் வரவேற்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு தாங்கி என்னை திருசித்தம் போல் வழி நடத்தும் குயவன் கையில் களிமண்ணா ஆடுதினமோ வளைத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா ஆடுதினமோ வளைத்திடுமே. ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே. ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்மறையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தின் யோசனைகள் உமது சமூகத்திலே பிரதியாயிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். 3 பகுதிகள் வாசிக்க கேட்டோம். அதிலிருந்து தான் இன்றைய சிந்தனை. Ordained ministry marked by the wounds of Christ. அதாவது அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்பட்ட. படிப்பிக்க வேண்டாம். அருட்பொழிவு திருப்பணி என்பது தூய தமிழாக சுருக்கமாக சொல்லப்படுகிறதா அபிஷேக ஊழியம். அபிஷேகம் என்பது நம்முடைய வார்த்தையில் அது அருட்பொழிவு என்று சொல்லுவோம்.
இப்பொழுது வர புது மொழிபெயர்ப்பெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது பழைய வார்த்தைகள்லாம் நம்ம பழைய பைபிளையே படித்து பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் அந்த வார்த்தைகள் இது வந்து நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த ஜெனரேஷன் அவருக்கு வேற விதமாக வருவார்கள். அபிஷேக ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? முதல் கேள்வி. கடவுள் தன்னுடைய காரியத்திற்காக மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார், அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் முழு மனதோடு தங்களை அர்ப்பணித்து வர வேண்டும். அவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் நாம் எல்லோரும் தான். ஆனால் அருட்பொழிவு அப்படின்னு சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த வேலை இங்கே சில கேட்டகரிஸ் தியாலஜி முடிச்சுட்டு வராங்க, அவங்கள அருட்பொழிவு பெற்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? திரைச்சீலை இரண்டாக அவருடைய மரணத்திலே பிரித்து காணப்பட்டது. அதனுடைய நோக்கம், நீங்கள் எல்லோரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதுதான். ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் இங்கு மேடையில் இருப்பவர்கள் மட்டும் அல்ல. யாரெல்லாம் கர்த்தரை, கிறிஸ்துவின் மரணத்தை, உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஊழியக்காரர்கள். ஆனால் கடவுள் அழைப்பு என்று பார்க்கும் பொழுது நிறைய பார்த்தார். பெரிய ஞானிகளை அவர் தேர்ந்தெடுப்பது அல்ல, வைத்தியக்காரர்களை கூட தேர்ந்தெடுப்பார். அபிஷேகம் யாருக்கு கொடுக்கிறார்? அபிஷேகம் என்றால் என்ன? ஆடி பாடுவது, ஆண்டவரை துதிப்பது, மனமகிழ்ச்சியாய் ரம்யமாக ஆண்டவருடைய வாசனையை, அவருடைய மகிமையை நுகர்வது, இவையெல்லாம். ஆனால் ஒரு குரு, அந்த காலத்தில் தான் குருகுலம் என்று உண்டு. குருகுலம் என்று சொன்னால் அங்கு துறவிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்களிடத்தில் இருந்து ராஜ புத்திரர்கள் கூட போய் கற்றுக்கொள்வார். அங்கே இருக்க வேண்டும். எங்கு குரு தங்கியிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் தங்களை அர்ப்பணித்து அவர்களுக்கு சேவை செய்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ குருவின் அழைப்பை பணிந்து அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவது சீடர்களுடைய கடமை. அது அவருடைய கடமை. அதைத்தான் இங்கே நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறோம். குரு நமக்கு குரு பேசுவாங்க, நாம் எல்லோரும் சீடர்கள். அந்த 12 அவங்க மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமோ அவர்கள் எல்லோருமே ஊழியக்காரர்களாக இருக்காங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான ஒரு கட்டளை இருக்கிறது, நீங்க எங்கும் உலகமெங்கும் போய் இருக்கும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அதுதான் நோக்கம். ஆனால் அருட்பொழிவு என்று சொல்லும் பொழுது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொன்னால், இப்பொழுது நாம் எல்லாம் தவறான முறையிலே அபிஷேகத்தை நாம் டெபினிஷன் கொடுக்கிறோம். அபிஷேகம் பெற்றால் நீ இதை செய்ய வேண்டும், நீ இந்த கூக்குரலை எழ வேண்டும், நீ அந்நிய பாஷை பேச வேண்டும், நீ இதையெல்லாம் பண்ண வேண்டும், அது பண்ண வேண்டும் என்று ஒரு தனிய ஒரு ட்ராக் போட்டு கொண்டிருக்கிறார். பழைய காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆபிரகாம் எப்பேற்பட்டவன்? விக்கிரக தோப்பு செய்து கொண்டிருப்பார், அழைக்கிறார், அபிஷேகம் பண்ண. முற்பிதாக்கள் என்று சொல்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் எல்லாம். ஆனால் இவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மனிதர்கள் தவறும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நியாயாதிபதிகளை நியமிக்கிறார், அரசர்களை நியமிக்கிறார், தீர்க்கதரிசிகளை நியமிக்கிறார். இவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்.
ஒரு காரியத்தை நம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இது வாசித்த கேள்வி. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் கேட்கிறோம். அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேலர் கேட்ட பொழுது, வேண்டாம், நானே ராஜா உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். கேட்கவில்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ராஜாக்களை வைத்திருக்கிறார்கள், அரசாளுகிறார்கள். பல முறை ஆண்டவர் வலியுறுத்தி கேட்கிறார். சரி என்று சாமுவேலை கொண்டு சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் என்றால் தனக்கு ஒரு ஊழியக்காரர், அவன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் அர்ப்பணித்தல் அது முக்கியம். சவுல் அதை ஏற்றுக்கொண்டு செய்து வருகிறான். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவன் தவறுகிறான். அவனே சில காரியங்களை எடுத்துக்கொள்கிறான். அவன் அரசனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் ஆசாரியனாக ஒரு சில இடங்களில் மாறுகிறான். யுத்தத்துக்கு போருக்கு முன்பாக சாமுவேல் வர வேண்டும். வருவதற்கு தாமதமானதனால் அவர் என்ன பண்றான்? அவர் அங்கு ஒரு பிழை செய்கிறார். அது மட்டுமல்ல, அதை பார்த்தவுடன் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். எதற்காக? சவுலை அரசனாக்கியிருக்கிறார். அதனால் மறுபடியும் மற்றொரு குமாரனை தேர்ந்தெடுத்தார். அவன்தான் தாவீது. தாவீதுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார். கோலியாத்தை கொல்லுவதன் மூலம் அவன் புகழப்படுகிறான். கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி அவன் மேல் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் நிழலாக்கும் போது அவன் ஒன்றும் கத்தவில்லை, தூக்குறல் இட வேண்டும், அமைதியாக பேசுகிறார், செயல்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்பொழுது அங்கு மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது 10000. இதுதான் பொறாமையின் தொடர். இந்த பொறாமையினாலே அவன் போக்கஸ் பண்ணப்படுகிறான். அவனை கொல்ல வேண்டும் என்று கோலியாத்தை கொன்ற உடனே தன்னுடைய மகளையும் கொடுத்து ராஜ்யத்தையும் பாதி கொடுக்கிறான். அதே சவுல் தன்னை விட அவன் மேலே வளர்ந்து விடுகிறான் என்று சொல்லி பொறாமைப்படுகிறான். அதனால் அவனை துரத்துகிறான், கொலை செய்ய வகை தேடுகிறான், ஓடி முடிகிறான். தாவீது அங்கு அவன் இந்த வாசிக்க கேட்டோமே, அபிமெலேக், அவன் ஒரு ஆசாரியன். அவன் என்ன செய்கிறான்? தாவீதை அவன் அறிந்து அவனுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்து அவனை சார்ந்தவர்களுக்கும் உணவு கொடுக்கிறான். ஆலயத்தினுடைய அப்பத்தை கூட. இதை அறிந்த சவுல் என்ன செய்கிறான்? 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் சவுல் தாவீதை கொல்ல முடியவில்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறான்? அகிமெலேக்கை அவனும் தைரியமாக சொல்கிறான். அந்த பட்டயம், கோலியாத்தை கொன்ற பட்டயம் அவனுடைய பட்டயம். அவனுடைய பட்டயத்தை எடுத்துதான் அவன் சொல்கிறான். அந்த பட்டயத்தையே அவனுக்கு அகிமெலேக் கொடுத்தான். இதை அறிந்தவன் மகா கோபம் எல்லோரையும் அழைக்கிறான். அகிமெலேக்கையும் அவனுடைய கூட்டத்தார் போட்டு விசாரிக்கிறான். தைரியமாக சொல்லுகிறான், உன்னுடைய மகளையே கொடுத்திருக்கிறாயே, ராஜ்யத்தை நீதானே கொடுத்திருக்கிறாய், அப்பேற்பட்டவனை, கனம் பொருந்தியவனை நான் மதிக்க கூடாது. கேள்வி கேட்கிறான். அவனுக்கு அதெல்லாம் புரியவில்லை. என்ன செய்கிறான்? சேவகர்களை கூட்டு அவர்களை வெட்டச் சொல்லுகிறான். அவர்கள் செய்யவில்லை. அதற்காகத்தான் எதோமியனுடைய இன்னொருத்தனை கூப்பிடுறான். எதோமியனாகிய தோவேத்தை கூப்பிடுகிறார். பேர் போடப்பட்டிருக்கு. ஏனென்று கேட்டால் ஏதோமியர்கள் இஸ்ரவேலை சேர்ந்தவங்க. தைரியமா வெட்டான். எத்தனை பேரை வெட்டான்? 85 ஆசாரியர்களை. பெரிய பிழையை செய்கிறான். பெரிய பிழையை செய்கிறான். அதனால் அவன் பேரை சொல்ல
அதிலே அகிமலேக்கினுடைய ஒரு குமாரன் ஓடி ஓடி, அவன் பேரு அபியத்தா. அவன் ஓடி சென்று எங்கு ஓடுகிறான்? தாவீதிடத்தில் ஓடுகிறான், அடைக்கலம் கூறுகிறான். நீ எனக்காக உன் குடும்பம் வெட்டப்பட்டது, உன்னை நான் காப்பாற்றுவேன். அதுதான் பணி. நீதி நிமித்தம் துன்பப்படுதல் இல்லையா? அதுதான் முதல் காரியம் நான் பார்க்கிற காரியம். நீதியின் நிமித்தம் துன்பத்தை ஏற்கும் அபிஷேக ஊழியம். அபிஷேக ஊழியம் அதாவது அருட்பணி, திருப்பணி என்று சொல்லுவோம். இந்த அபிஷேக ஊழியம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுதல். பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். பவுல், பேதுரு, மற்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் நீதி நிமித்தம் ரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ரத்த சாட்சியாக மரிக்க கடமைப்பட்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு அதிகாரம் மட்டும்தான் வேண்டும். நான் உனக்கு அபிஷேகம் பண்ணுகிறேன், நீ எனக்கு காணிக்கை கொடு. மக்கள் இருக்கிறார். அபிஷேகத்துக்கு கூலியா? அது பரிசுத்தாவியினால் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கிறார் ஊழியக்காரர்களை. எங்கோ கிடந்த எங்களை கூட ஊழியக்காராக எழுதியிருக்கிறார். மனிதன் கையை வைப்பதால் அல்ல, ஆண்டவர் கையை வைக்க வேண்டும். இவனை என் குமாரன், இவன் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட அழைப்பை ஏற்றவர்கள் ஊழியக்காரர்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் எல்லோரும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார்கள். அதுதான் அபிஷேகம். நாம் கூட வேலை செய்கின்ற இடங்களிலே அதிகமாக யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம்? வேலை செய்கின்ற இடத்தில் ஒருவராயும் கை காட்ட முடியுமா? முடியாது. அதிகாரிகள் அவர்கள் இருக்கின்ற தன்னுடைய பவரை காக்க அப்போ முடியாது. நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் தவறான காரியங்கள் செய்ய மாட்டேன், எனக்கு அது அருளப்படவில்லை என்று நீதி நிமித்தம் நாம் துன்பப்படுவோம்னால் அது அபிஷேகம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மார்க் 8:34 நாம் பார்க்கும் பொழுது ஊழியம் என்றால் என்ன, அபிஷேகம் என்றால் என்ன படியுங்கள். 8:34 மார்க். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுதான் ஊழியம், இதுதான் அபிஷேகம். சும்மா ஊழியம்னா சாதாரண ஊழியங்கள்லாம் கிடையாது. சும்மா ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திக்க வேண்டியது, எனக்கு தெரிஞ்ச பாட்டு கத்த வேண்டியது, அது சினிமா பாட்டு ராகத்திலேயே சில பேருங்கள்லாம் சொல்ல விரும்புது. நீங்க புரிஞ்சு யூடியூப்ல பார்த்து நீங்கள் அந்த மாதிரியான காரியங்களை பார்த்து பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு என்று தனி அபிஷேகம் உண்டு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் முதலிலே தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அதுக்கு அப்புறம் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடனா இந்த கிராஸ் அந்த மரத்தை எடுத்து நடக்கணும். பாடுகள். ஆண்டவரை நீ பின்பற்றும் பொழுது சுகமான வாழ்க்கையை எதிர்நோக்கி போகாதே. இந்த திருச்சபைக்கு போனா எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அது கொடுக்கும். நோ. உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்து ஏற்கொண்டால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ சேர்த்துக்கொண்டால் மீது எல்லாம் கூட அதுதான். நீ உட்காந்து இது வரும், அதுவா எனக்கு இது கொடுத்தா அதுக்கு நம்ம சபைக்கு வர. டோன்ட் டிமாண்ட் காட். நீ கேட்பதற்கு முன்னமே அறிந்து கொடுப்பார். உள்ளத்தை ஆராய்ந்திருக்கிறவர். அவருக்கு டிமாண்ட் பண்ணாத. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நன்றாக யோசிங்க. திருச்சபையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? திருச்சபை விசுவாசிகளுக்கு ஏற்ற விதமாக
அருட்பொழிவு பெற்றவர்கள் இருக்கிறார்களா? இல்ல அருட்பொழிவு பெற்றவர்களுக்கு ஏற்ற விதமான சபையை அமைத்துக் கொள்கிறார்கள்? பெரிய கேள்வி. ஆனால் ஆண்டவர் சிம்பிளாக சொன்ன ஒரே காரியம், என்னை பின்பற்றினால் நீ சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒரே. கிறிஸ்துவை மையமாகவும் தன்னலம் துறந்து துன்பங்களை ஏற்று இயேசு கிறிஸ்துவின் காயங்களை நமக்குள் சுமந்து சாட்சியாக வாழ வேண்டும். அதுதான் இந்த தலைப்பே. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களை அடையாளப்படுத்தும். உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ இயேசுவின் காயங்களை சுமந்தவனாக இருக்க வேண்டும். இயேசுவின் காயங்கள்னா என்ன? ஒரே வார்த்தை முன்னே பழைய ஏற்பாட்டை சொல்லிட்டார் ஏசையா. அவர் தழும்புகளால் என்ன தழும்பு? இந்த பஞ்சகாயம் ஏற்ற தேவன். இந்த ஒவ்வொரு தழும்புலையும் குணமாகுதல் என்றால் என்ன? நான் என்ன வியாதியிலிருந்து சுகமாகுது, அதுவா? அது மட்டும் அல்ல, என்னுடைய உடல் நிலை, என்னுடைய மனநிலை எல்லாம் மாறும். வாழ்க்கை மாறும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே வந்து அவ்வளவு பேர் அமைதியாக அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை பேரும் ஆண்டவரை ருசி பார்த்தவர்களாக இருக்கிறீர்கள். சாட்சிகள் பார்க்கும் பொழுது ருசி பார்த்ததினுடைய விளைவு நமக்கு வருது. சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நிழலாட்டமாக இல்லை, நேரடியாக எனக்கு உதவி செய்தார் என்று நாம் சொல்லும் பொழுது, நாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்கிறது? அது அபிஷேகம். நீ கூப்பிடுறோ சக்தி பாடுவோம் ஒருவர் இவையெல்லாம் இப்பொழுது வந்தது. சிலான் பெண்டிகாஸ்தார்களால் ஒரு காரியத்தை உள்ள விட்டுட்டான். இந்த நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் அதை பின்பற்றுவதால் உண்மையான கிறிஸ்துவன் என்று நம்புகிற கூட்டம் வந்துவிட்டது. சிஎஸ்ஐ சபையிலே உங்களுக்கு அபிஷேகம் கிடையாது என்றார். அசைவாடுகிற தேவன் எப்படி அசைவாடுகிறார் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் சொல்லுவார், வெள்ளச்சிலக்காரி உள்ள விட்டுறாத. யாரு சொல்றேன்னு தெரியுதா? சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற உட அவ்வளவு வெள்ளையா உள்ளமும் அவர்கள் பேசுகின்ற பாஷை அவர்களுக்கே தெரியாது. நான் ஆண்டவரோடு பேசுகிறேன் என்றால் மொழிபெயர்க்க முடியுமா? உன்னுடைய வாழ்க்கை நிம்மதி மாற வேண்டும். உன்னுடைய அபிஷேகம் என்ன? எல்லோருக்கும் எல்லா விதமான வரங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் பகுத்தறியத்தக்க வரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். எது நல்ல ஆவி, எது கெட்ட ஆவி பகுத்தறிய முடியும். ஒரு மனிதனை நீ பார்க்கும் பொழுதே எடை போட முடியும். 2-3 வார்த்தைகள் அவரோடு பேசும் பொழுதே நீ யார் என்று நான் சொல்லிவிடுவேன். அது ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம். இப்படித்தான் இருக்கும். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், அதை வீட்டில் சென்று படியுங்கள். மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். எங்கு? முச்செடியிலிருந்து தேர்ந்தெடுக்கிறார். அவன் தட்டி கழிக்கிறான். ஆண்டவருடைய அழைப்பு சாதாரணமாக இல்லை. கடைசியில் ஒத்துக்கொள்ள செல்வார். 20 லட்சம் பேரை வழிநடத்த அவனை தயார் செய்கிறார். ஏசையா பார்க்கிறார். ஐயோ நான் அதமானேன். அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்களையும் அழைத்திருக்கிறார், உங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் நீதி நிமித்தம் துன்பத்தை ஏற்க வேண்டும். அது அபிஷேகம். அது மட்டுமல்ல, அந்த வாக்கிய வசனத்திலே நம்ம மத்தேயு 5:10-12 வாசிக்கும் பொழுது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த ஊழியம் ஆரோனுடைய ஊழியம். கனமான பாத்திரமாகிய ஆரோனை தவிர வேறு யாரும் அந்த ஊழியத்தை அன்றைக்கு செய்ய முடியாது. இன்னைக்கு நீ நானும் சேர்ந்துக்கிட்ட எல்லாம் நிறைய ஊழியக்காரர்கள் வந்து விட்டார்கள். எனக்கு என்ன தோன்றுகிறதோ, எனக்கு ஒரு குரூப் மச்சான் நான் பாடினேன்னா இளைஞர்கள் கையை தட்டி கொண்டு ஒரு குரூப்பில் சேர்ந்து விடுகிறார்கள். அதற்கு காரணம் அவங்க ஒரு வசனத்தை சொல்லுகிறான். தாவீதை போல நான் நடனம் ஆடி நான் பாடுகிறேன் என்று சொல்லி. அது நல்ல
இன்னைக்கு அவருக்கு ஹெலிகாப்டர் வந்து இறங்குற எப்படி இருந்தானா எப்படி மாறிவிட்டார் பாருங்க. அவர் அபிஷேகம் என்பது ஒரு கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, அந்த கூட்டத்தாரை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. சத்தியம் எங்க இருக்கிறதோ அங்கு செல்லுங்கள். சத்தியம் மட்டுமே உங்களை விடுதலையாக்கும். அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறது. முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம், முட்டி போட்டு தொட்டு ஓடுறான் விளையாடுறாங்களாம். நேற்று ஒரு தெரியாம ஒரு காட்சி பாட்டு பிரதிபலிப்பு தான். அப்படின்னு கை காமிக்கிறான், அங்க விழுறான், அதுக்கு மீன்ஸ் போடுறான், வேற ஒரு சினிமா பாட்டை போட்டு காமிக்கிறான். எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் யூடியூப். இவையெல்லாம் அபிஷேகம் அல்ல. எனக்கு காணிக்கை வர வேண்டும் என்று நான் செய்கிறேன் அந்த காரியம். காணிக்கையா ஆண்டவர் விரும்புகிறார், பலிகளையா விரும்புகிறார்? இல்லையே, நம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லையே. நான் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ நீதி நிமித்தம் விரும்பப்பட வேண்டும். மீட்பரின் ரத்தம், அதாவது மீட்பின் நிமித்தம் சிலுவையின் பாடுகளை ஏற்கின்ற ஒரு அபிஷேக ஊழியம் வேண்டும். நான் மீட்கப்பட்டேன் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய ஊழியம்? சிலுவையின் பாடுகளை நான் ஏற்க வேண்டும். சிலுவையின் பாடுகள் கலாத்தியரை படித்திருக்கிறோம். கலாத்தியர் 6:17 வாசிங்க. கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. அடுத்த லைன் பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். இது அபிஷேகம். நீ என்ன சொல்லணும்? உன்னுடைய சரீரத்தில் என்ன இருக்கணும்? அச்ச அடையாளம் என்ன? அச்ச அடையாளம்னா நம்ம தலைப்பு போகணும். இயேசு கிறிஸ்துவின் காயங்கள், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள், அதுதான் அச்ச அடையாளம் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் பாடுகள், அதுதான் அபிஷேகம். அவன் சொல்றான் பவுல், அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ அது என்ன சொல்றான்? அதுதான்டா மீட்பின் நிமித்தம் சிலுவையின் பாடுகளை ஏற்கின்ற அபிஷேக ஊழியம். ட்ரெடிஷன்ஸ், ட்ரெண்ட்ஸ், சடங்கு, சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காது. அந்த சபையில் அப்படி பார்த்தேன், இந்த சபையில் இருக்கிற அது பார்த்தேன், இது நோ. உனக்கு என்று ஒரு தனித்துவம் வேண்டும். யூனிக். செயின்ட் பீட்டர்ஸ் ஹஸ் an யூனிக். உங்களுக்கு என்று ஒரு அபிஷேகம் உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீ உங்கள் குடும்பங்களிலே ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுமானால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆண்டவருடைய அச்சடையாளங்களை தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு மீட்பின் ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். மீட்பின் நிமித்தம் சிலுவையின் பாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது. அப்படி ஏற்றுக்கொண்டதனால் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த திருச்சபை மக்கள் இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஊழியம் தான். என்ன செய்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒன்று கூடுகிறீர்கள், ஜபம் பண்ணுகிறீர்கள், மற்றவர்களுக்காக பரிதவிக்கிறீர்கள், பகிர்ந்து உண்ணுகிறீர்கள், ஒன்று கூடி ஜெபிக்கிறீர்கள், பாடுகிறீர்கள். இவையெல்லாம் நமக்கு இருக்கின்ற விஷயம். மற்றவர்களை நாங்கள் பார்க்கவில்லை, மற்றவர்களை நாங்கள் குறை கூறவில்லை. ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை நான் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன் தினமும். இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும். உங்களை அறியாமல் அபிஷேக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக யோசித்து பாருங்கள்.
குடும்பத்திலே இல்லாத குறைகளா, துன்பங்களா, கஷ்டங்களா, எல்லாவற்றையும் மறந்து 1 மணி நேரம் ஆண்டவருடைய சன்னதியிலே அமர்ந்து வார்த்தையை கேட்டு மகிழ்ந்து பாடி சந்தோஷித்து அவரை மகிழ்ப்படுத்துகின்ற சந்தோஷம் இருக்கிறதே, அது அபிஷேகம். அந்த கலாத்தியரை நாம் படித்திருக்கிறோம். கலாத்தியர்கள் பலவிதமான குழப்பங்களிலே ஒரு போதனைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கலாத்தியரை திட்டுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி திட்டுறாங்க? பவுல் என்ன திட்டுறான்? புத்தி இல்லாத கலாத்தியர். ஏன் திட்டுறான்னா, அவன் 2யுமே வச்சுக்கிறான். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாடு வச்சுக்கிறான். எப்படிடா அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடங்காச்சாரு விருத்த சேதம். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அது இல்லை. ஆனால் யூதர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க? விருத்த சேதனத்தை பற்றி அங்கு கூறுகிறார் பவுல். அந்த கலாத்திலே படிப்பிக்கிறார். ஆனால் விருத்த சேதனம் சட்டத்தை கடைபிடிப்பது அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சடங்காச்சாரம். ஆனால் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். இன்னொரு தடவை வாசிக்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அவன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாய பிரமாணம் இருந்தது, அதை கடைபிடித்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணம் நியாயமானது, அது கடைபிடிக்க வேண்டியது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் வாழ்க்கை மாற்றம், வாழ்க்கை நிலை மாற்றம். ஏனென்று கேட்டால், கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். அதுதான் புதிய சிருஷ்டி. நான் புதிய சிருஷ்டி என்று சொன்னால் எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு அச்சடையாளமான காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். என்னுடைய அபிஷேகம் வேறு. சில அபிஷேகத்தை நீங்க ஏற்றுக்காங்க. விஞ்ஞான அபிஷேகம் அது காணிக்கைக்காக பண்ணுகின்ற அபிஷேகம். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட அதில் மாறி விடுகிறார்கள். நிறைய பார்ப்போம். நான் ரொம்ப ஏழை, ஹோட்டலில் தங்கி இருக்கிறேன், 3 கோடி ரூபாய் எனக்கு வீடு கொடுத்தாரு. ஒரே நாள் ஆடிக்காருக்கு 3 கோடி ரூபாய் காரை கொடுத்தாருன்னா ஜெபம் பண்ணா இந்தியாவில் இருக்கிறவன் நம்புவான், கனடாவில் நம்புவானா? நிறைய நிறைய ஊழியக்காரர்களை பார்க்கணும். அது அபிஷேகமா? உனக்கு இருக்கின்ற அபிஷேகமா? அவங்களுக்கு இல்லை. அதில் முதலிலே பார், எப்போ பாரு நான் புழு பூச்சி போகாத, உன்னை விட நீதிமான் அவன் இல்லை. இத்தனை காலகட்டத்திலே தவறான போதனைகளிலே கலாத்தியர்கள் இருந்தார்கள். தவறான போதனையிலிருந்து தெளிவுபடுத்தினார் யார்? பவுல். பவுல் கண்டிப்பாக கண்டனத்தோடு அவர்களை மாற்றினார். என்றைக்கும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவை. சில நேரங்களிலே சில இடங்களிலே நான் பேசும் பொழுது கடினமாக பேசியிருக்கிறேன். நம்முடைய சபையில் அப்படி பேச முடியல என்னால். ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் நான் மத்தியில் இருக்கிறோம். எல்லோரும் குடும்பமாக நான் பார்க்கிறேன். இந்த கண்காணாதவர்கள் தைரியமாக பேசுவாங்க. அப்போ இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லையும் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்லையும் சில வரைமுறைகளை அவருக்கு என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த பேட்டர்ல இருக்கிறோம்? சிஎஸ்ஐ பேட்டர்ல இருக்கிறோம், ஆர்கனைஸ்டு பேட்டர்ன். அப்போ ஆவியானவர் இருக்கிறார், இருக்கிறார். ஆவியானவரை தான் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் உணர வேண்டும். இப்போ உன்னை வெறுத்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் அவரை பின்பற்றுவதுதான் அருட்பொழிவு திருப்பணி, அபிஷேக ஊழியம். அந்த வார்த்தையை சொல்றதுனால நீங்க ஒன்றும் படிக்க வேண்டாம். சனாதனம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிறைய பார்ப்போம். சனாதனம் என்றால் என்ன?
மனுக்குலத்திற்கான ஒரு நீதியை அவர்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டு காலகாலமாக சனாதனம். அவர்களிடத்தில் மட்டுமா சனாதனம் இருக்கிறது? நம் மத்தியில் இல்லையா? கிறிஸ்தவ மத்தியில் இல்லையா? எது சனாதனம்? மூட நம்பிக்கை. கிறிஸ்தவனாக மாறிவிட்ட பிறகு உனக்கு எதற்கு ஜாதி? கிறிஸ்தவனாக மாறிப்பட்டவனுக்கு ஒழுங்கு சடங்காச்சாரம் என்ன? எல்லாம் அதைத்தானே கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். நம்மிடத்தில் சனாதனம் இல்லையா? தூக்கி எறியுங்கள். எல்லாம் சனாதனம் தான். எது சொல்லலாம்? பழைய நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், காசு கொடுத்தால்தான் மன்னிப்பு, இவை எல்லாம் அதுதானே 14ஆம் நூற்றாண்டிலே மாற்றினார். சிலுவை, அதாவது சொரூப வழிபாடு, எல்லாம் இருந்தது. ஆண்டவரே 10 கட்டளை அவர் கொடுத்திருக்கிறாரே. நாம் தழும்புகளால் குணமாக்கப்பட்டவர்கள். அவரின் சிலுவை மரிப்பு நமக்கு குணம் தந்தது. குணம் என்று சொன்னால் அபிஷேகம், என்னுடைய வாழ்க்கை மாற்றம், இவையெல்லாம் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஊழியக்காரனாக இருப்பவன், அருட்பொழிவு பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியாக ஆடுகளை மேய்க்க வேண்டும். சொன்ன சிலுவையின் பாடுகளை நினைவு கூர்ந்து மீட்பின் தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெருமைப்படுகிறேன் நம்முடைய திருச்சபையை குறித்து. அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு வருகிறார்கள். ஒரே போக்கஸ் ஆண்டவர் மட்டும்தான், அவருடைய அச்சடையாளம் தான். அவர் என்னை பின்பற்ற சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் சத்தியம், அவரை நான் அறிந்து கொள்ள போகிறேன், என்னை விடுதலையாக்குவோம். இந்த நேர்கோட்டில் தான் போக வேண்டும். அப்படி இப்படி அசைஞ்சு அந்தாண்ட போயிட்டு உன்னுடைய ஊழியத்திலே உன்னை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேக ஊழியம் நீ அடுத்தபடியாக அன்பின் நிமித்தம் சிலுவை மரணத்தை ஏற்கும் அருட்பொழி. மூன்றாவது தான் அன்பின் நிமித்தம். முதல் பார்வை நம்மளுடைய பார்வை நீதி நிமித்தம், இரண்டாவது பார்வை மீட்பின் நிமித்தம், மூன்றாவது அன்பின் நிமித்தம் சிலுவை மரணத்தை ஏற்கும் அருட்பொழி. இன்றைய காலகட்டத்தில் திருச்சபைகள் அன்பின் நிமித்தத்தை மறந்து விடுகிறார்கள். Focusing on personality, focusing on prosperity, focusing on popularity. 3 P. இப்பொழுது இருக்கிற ஃபேஷன் நம்ம வந்துட்டு ஊழியர்களுடைய ஃபேஷன் திருச்சபைகள் மாற்று. எப்படி இருக்கிறார்கள்? நான் அருட்பொழிவு பெற்றுவிட்டேன், ஆண்டவரிடத்தில் நான் அபிஷேகம் பண்ணி விட்டேன் என்று என்னுடைய பர்சனாலிட்டியை நான் வளர்த்துக் கொள்வேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நான் வந்து தங்குவேன். நான் வந்து பேசணும்னா இத்தனை சதுரடி இவ்வளோ பேர் இருக்கணும், 1 லட்சம் ரூபா கொடுக்கணும், பேர்லாம் சொல்லலாம். வந்து நம்ம போலீஸ் காலேஜிலே நாங்கள் ரிலீஜியஸ் நீங்கள் இருக்கும்போது ஒருவர் வந்தார், திருச்சிக்காரர், இப்படி இருக்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் பிரசங்கம் பண்ண இடம் கொடுங்க, நீங்கள் உங்களுக்கு ஆக்கி போயிட்டு அப்படின்னு குணசலை சொன்னார். இடம் கொடுத்தோம். அன்றைக்கு வளர்ந்து விட்டார். இன்றைக்கு அதே ஊருக்கு வருவதற்கு இத்தனை ஆயிரம் கேட்டார். ஊழியத்தின் வளர்ச்சியா பர்சனாலிட்டி வளர்ச்சி கூடாது. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள். நான் மக்களைத்தான் குறை சொல்வேன். கிறிஸ்தவ மக்கள் எங்க போனாலும் யாராவது ஜெபம் பண்ணாலும் ஓடி போய் நின்றுக்க வேண்டியது. முதல்ல எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பாவம் போக்கும். பாவம் போக்குறதுக்கான இடம் தான் இது. ஒவ்வொரு வாரமும் பாவ அறிக்கை என்னது பண்றேன். அப்ப வார்த்தை சும்மா பண்றியா? அப்ப அவங்க வந்து தலையில கை வச்சா மட்டும் ஒத்துக்கலையா? யாரையுமே தலையில கை வைக்க அனுமதிக்க. உங்கள் இடத்தில் இருக்கின்ற அபிஷேகம் போயிடும். நீ நின்று ஆண்டவரே இது வேணும் கேடு, ஆண்டவர் தூரமா வச்சுட்ட. எலியா ஒரு தொகைக்கு வெளியே வரான், வெளியே காட்டு சத்தம் கேட்குது. அதில் ஆண்டவர் இருந்தாரா? அக்னி ஜுவால் அப்படியே தெரியுது. அதில் ஆண்டவர் இருந்தாரா? இல்லை.
மெல்லிய சட்டத்திலே அதுதான் ஆடி ஜெபம் பண்றான். அவன் முன்னால் போய் நிக்கிறீங்க, ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே. யாரையுமே துரத்துவது அப்படி வரமாட்டேன்னு சொல்றாரா தேவன் கடவுள்? ஆள் ஏன் இழுக்கிற? ஆண்டவரே எங்க மத்தியில் பாரும் வந்துடுவார். அன்பா கொடுத்தீங்கன்னா வந்துடுவார். கடுமையாக பேசுகிறதா குறை கூற வேண்டாம். இது இன்னைக்கு அபிஷேகத்தின் நிலை. உனக்கு இருக்கின்ற அபிஷேகத்தையே போதுன்ற இன்னும் அதிலே வளரு. அவங்ககிட்ட போய் முன்னாடி நின்று ஜெபம் பண்ணா வராத ஆண்டவரை வர வைப்பாங்க. மிகவும் வருத்தப்படுது. இன்னொன்று ப்ராஸ்பரிட்டி அபிஷேகம்னு புதுசாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நான் பேர் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னால் நீ எங்க போய் நிக்கிற, என்ன தேவைன்னு அவன் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். நீ வீடு கட்டுவாய், ஆண்டவர் ஏற்ற வேலையில் நேர்த்தியாக எல்லாத்தையும் கொடுத்தார். 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்த நான் பார்த்தேன். இங்கே வந்து நின்னேன். ஒரு குடிசை இருந்துச்சு, ஒரு புங்கமரம் இருந்துச்சு. அதை பார்த்தேன் கண்ணால். இன்னைக்கு எனக்கு அப்பர் ரூமில் ஆண்டவருக்கு என்று நான் இடத்தை கொடுத்திருக்கிறேன். அதுதான் இப்படி இருக்கும்போது ஆசீர்வதிக்கும் பொழுது நீ எதற்காக இறங்கும் ஆண்டவரே என்று வேண்டிக்கிறது? ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னால் உனக்கு இது கிடைக்கும். அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க. நாளைக்கு மற்ற வீடு கட்டுவேன், நாளைக்கு எப்படி பிளைட்ல போவேன், இது உனக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தெளிப்பது. அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுவான்? காணிக்கைய அவன் போய் வேற எங்கேயோ போய் செட்டில் ஆயிடும். ஏமாறுவது மக்கள், ஏமாற்றுவது ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு உங்களை அழைக்கப்படவில்லை. அடுத்தது பாப்புலாரிட்டி என்று சொன்னால் நான் பாப்புலர் ஆகிட்டே போவேன். ஒரு காலகட்டம் வந்து அது ஊழியத்தின் அடிப்படையில் இல்லை. பர்சனாலிட்டி, ப்ராஸ்பரிட்டி அண்ட் தென் பாப்புலாரிட்டி. அது ஊழியத்தின் நிமித்தமாக வளரவில்லை, பாப்புலர் ஆகும். நீயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறது வேண்டாம். உனக்கு தெரிந்த ஊழியம் அவர்களுக்கு தெரியாது. உன்னிடத்தில் காசு இல்லை, அவர்களுக்கு காசு வருகிறது. நீ ஏமாறுகிறாய், ஏமாறு. ஏன் ஏமாந்தவங்க நம்ம இடத்துல இல்லையா? காசு கொடுத்து ஊழியம் செய்ய சொல்றாங்க. மிகவும் கடினம், வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அபிஷேகத்துக்கு காசு, உடனே காசு கொடுக்கலன்னா கேன்சல் ஆயிடுமா உனக்கு கிடைத்த அபிஷேகம்? என்கிட்ட இருக்கிற பிசாசை ஓட்டுறதுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? அப்போ ஆண்டவர் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாரா? நான் ஜெபிச்சா கேட்க மாட்டாரா? 10,000 20,000 கொடுத்தா உடனே ஜெபம் பண்ணா போயிடுமா? அப்படிப்பட்ட பிசாசு எங்க இருக்குது? இஸ்ரவேலுக்கு எதிரான சூனியம், பில்லி சூனியம் கிடையாது. மந்திரம் இல்லை, தந்திரமும் கிடையாது. உன்னிடத்தில் இருக்க பவர் உனக்கு தெரியல. நீ முழங்கால் பாடிட்டு ஜெபம் பண்ண அசைக்கப்படும். அசைக்கப்படுறது எத்தனை உங்க குடும்பங்கள்ல எத்தனை காரியங்களை நீங்க சாட்சி இருக்கீங்களா இல்லையா? ஜெபத்தினால பண்றீங்களா இல்லையா? சாட்சி சொல்லணும். இப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே வைத்து அபிஷேக ஊழியத்தை செய்யும். ஏன்னா நிறைய காரியங்கள் சொல்லலாம். இது இன்னும் போயிட்டே இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம். அதனால விருத்த சேதனம் ஒன்றுமில்லைன்னு அவர் பவுல் சொல்லிட்டார். அப்படின்னா என்னக்கா கடக்காச்சாரம் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அதுதான் நமக்கு முக்கியம். இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் அது சுவிசேஷ பாகத்தில் அது சொல்லி முடிச்சிடலாம். யோவான் 21 அதிகாரமா 22 அதிகாரம் 21 பேதுருவுக்கு அங்கே நடந்த சம்பவம்.
இப்போ வாசிக்க கேட்போமே, அது எத்தனது? 71ஆம் அதிகாரம் 15லிருந்து 21 வரைக்கும் வாசிக்குமா? ரைட். அங்க என்ன புரிந்து கொண்டீர்கள்? ஒரு தடவை டக்குன்னு பார்த்துருங்க. நான் எழுதுறதுக்குள்ள அங்க என்ன சம்பவம் நடக்குது? யோவான் 21 இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு 3வது தரிசனம் கொடுக்கிறார் சீஷருக்கு. இவன் என்ன பண்றான்? எல்லாம் ஓடிட்டான். திருவிழா ஆரம்பிச்ச உடனே எல்லாம் ஓடிட்டான். அவர் உயிர் தெழுந்து வரமாட்டாருன்னு நம்பிட்டான். ஆனா வந்துட்டார். வந்த உடனே அங்கங்க தரிசனம் கொடுக்கிறார். 3வது தரிசனம் சீஷருக்கு கொடுக்கிறார். எங்க கொடுக்குறாரு? அவன் படகுல போய் அவன் என்ன பண்றாரு? மீன் பிடிச்சின்னு இருக்கிறாங்க, வலையில வரல. அப்போ இவர் கணக்கு வாசல் இருக்கிறாரு, 200 தூரத்தில் இருக்கிறாரு, ஐடென்டி பண்ண முடியல. அவர் இங்கே டிபெண்ட் பண்ணி உட்காந்துருக்காரு. அவர் கூப்பிட்றாரு, என்னடா கிடைச்சிதுன்னா ஒன்றும் இல்லைங்கிறான். வலதுபுறம் போடுங்கிறான். 153 பெரிய மீன் கிடைக்கும். இது நமக்கு வரலாம். ஆனால் என்ன செய்கிறாரு? வந்த உடனே பேதுருவிட்ட அன்பா இருந்த சீசனாகவும் யோவான் பேதுரு ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரு? உன் மீது நான் சபையை நீ பாறை எனப்படுவாய் சொல்லியிருந்தார். இதுக்கு ஞாபகப்படுத்துற. வந்துட்டார். வந்துட்டு பேதுரு கையில் வச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இதை உயிர்த்திருந்த பின்பு என்ன கேட்கிறார்? நீ என்னை நேசிக்கிறாயா கேட்டாரா? அவன் என்ன சொல்றான்? அது அப்படியே பார்க்கணும். இப்ப நான் அதுல ஒரு 2 காரியங்கள் எடுத்து பேச போறேன். ஆமாண்டவரே நான் உண்மை. அதுக்கு இன்னும் மறு உத்தரவு என்ன பண்றாரு? என் ஆட்டு அதுதான் பாக்குறாங்க. என் ஆட்டுக்குட்டிகளை 2வது. அடுத்தது என்ன கேட்கிறாரு? அதே கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் என்ன சொல்றாரு? 3வது தரம் 3 முறை கேட்கிறார். அதேதான் இல்லையா? முதல் தடவை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, 2வது தடவை ஆடுகளை மேய்ப்பாங்க. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். அது குட்டிங்க அப்படின்னா நாங்களாம் ஆளுங்க, எங்கள் பிள்ளைங்க குட்டிங்க அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்குவோம். அது வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்தவர்கள் ஆடுகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆடுகள், அவர்களையும் மேய்க்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புதிதாக வருகிறவர்கள் குட்டிகள், அவர்களையும் நீ மேய்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் குட்டிகள் என்று சொன்னால் புதிதாக வருகிறவர்கள், புதியவர். அப்போ புதிதாக வருகிறவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை முதலாவதாக ஏற்றுக்கொண்டு முதல்ல வர்றவங்க அவர்கள் குட்டிகள், அவர்களையும் நீ மேய்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களையும் நீ மேய்க்க வேண்டும். இதுதான் ஏனென்று கேட்டால் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 10:16 ஒன்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது. யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன? இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. தொழுவத்தில் இருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவன், தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் உண்டு. அவன் கிறிஸ்துவனை ஏற்றுக்காம இருக்கிறான். அவர்களையும் என்னுடைய மந்தையிலே நான் சேர்க்க வேண்டும். இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? என்னுடைய கேள்வி உங்களுக்கு தான். இந்த திருச்சபையிலே வந்திருக்கிறீர்கள். எத்தனை ஆண்டுகளாய்? ஏதாவது தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள்லாம் நீங்க. என்னைக்காச்சும் தொழுவத்தில் இல்லாத ஒரு ஆடை கொண்டாந்துருக்கிறோமா? புதுசா ஒரு ஆத்மாவை ஒருத்தர்
60 பேர் இருக்கிறோம்னா ஆளுக்கு ஒரு ஆத்மா கொண்டாடுறா கூட இன்னைக்கு ஏன்னா என் பாத்திரம் ரொம்ப நிறைய வந்து உங்களுடைய பொறுப்பு என்ன? தொழுப்பில் இல்லாத ஆளுகளை கூட்டிக் கொண்டு வருகிறீர்களா? ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா கூட்டிட்டு வரணும். தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் அபிஷேக ஊழியம். கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஏனென்று கேட்டால் தொழுவத்தில் இல்லாத ஆடுகளையும் மீட்பதற்கான உத்தரவு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் 3 முறை? நீங்க கூட பேர் எத்தனை தடவை மறுதளிச்சான்? 3 முறை மறுதளிச்சாங்க தான் 3 தடவை திருப்பி கேட்டார் போல இருக்கு. இன்னைக்கும் அது நடைபெறுது. எங்க? கோர்ட்ல. இப்போ புரியும். கோர்ட்ல சாட்சிகள் கூப்பிட்டா எத்தனை தடவை பேர் வச்சு கூப்பிடுறான்? என்னன்னு கூப்பிடுறான்? ஜோயல் 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 ஏற்றிட்டாங்க. அப்போ 3 முறை ஏன் கூப்பிடுறான்? அது இதனுடைய வழி வந்ததுதான். என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. அது உமக்கே தெரியும். பேதுரு ஆண்டவரை மறுதளித்தானா? அது ஒண்ணு மட்டும்தான் நடந்துச்சா? சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க. ஆமா, பேதுரு இயேசுவை மட்டும் மறுதளிக்கவில்லை, அவன் தன்னைத்தானே மறுதளித்தான். எப்படி? அவன் எப்படி தன்னைத்தானே மறுதளித்தான்? அந்த கூட்டத்திலே இயேசு கூட சுத்திட்டு இருந்தவன் இவன் தான்டா சொல்றாங்களா? அப்ப அவன் என்ன சொல்றான்? நான் அவன் இல்லை. அப்போ அவன் தான் இவன், ஆனா இவன் அவன் இல்லை. எப்படி புரியுதா? அங்கு இயேசுவை மட்டும் அவன் மறுதளிக்கவில்லை. முதல் தடவை கேட்கும் போது என்ன பண்றான்? அவர் எனக்கு தெரியாதுன்றான். அவங்க மத்தியில் நான் இல்லைங்கிறான். 2வது ஒரு பொம்பளை வந்து கேட்கிறா, ஏன் அவரோட உன்னை பார்த்து என்ன பண்ண? நான் அவன். முதல் தடவை ஆண்டவரை மறுதளிக்கிறான், 2வது தன்னைத்தானே அவன் மறுதளிக்கிறான். இதுதான். இதுக்கு தான் 3 தடவை கூப்பிடணும். போய் நின்று மறுதளிக்க கூடாது. உண்மையை சொல்லணும் என்பதற்காகத்தான் இன்றைக்கும் கோர்ட் அதை நடைமுறைப்படுத்தி வெள்ளக்காரன் பற்றி போட்டது. கோர்ட்ல இருக்கிற அத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்ட 613 சட்டங்கள்லையும் அதுதான். அந்த சட்டங்கள் தான் நீதி. அது ஒரு நாளைக்கு எடுக்கும். அப்போ மறுதளித்தல் என்று சொல்லும் பொழுது பேதுரு மட்டும் செய்யவில்லை, இன்றைக்கு நீயும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி மறுதளிக்கிறோம்? நான் அவன் இல்லை, நான் தான் சொல்றேன். அப்படி உன்னை நீயே மறுதளிப்பதற்காக ஆண்டவர் உன்னை படைக்கவில்லை. அவருடைய காயங்களை நீ சுமந்தவனாக, அவருடைய அச்சடையாளங்களாக நீ சுமந்து கொண்டு ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும். 3 காரியங்கள். 1, நீதி நிமித்தம் துன்பப்படுகின்ற அபிஷேக ஊழியம். நீதி நிமித்தம் துன்பத்தை ஏற்கும் அருட்பொழிவு திருப்பணி. 2வது, மீட்பின் நிமித்தம் சிலுவை பாடுகளை ஏற்கும் அருட்பொழிவு. அருட்பொழிவு திருப்பணின்னு ரொம்ப குழப்பிக்காதீங்க. தட் இஸ் ஒன்லி அபிஷேக ஊழியம். அவ்வளவுதான் அபிஷேக ஊழியம். அதை நாங்கள் அப்படி தமிழில் படிப்படி கூட்டுறோம். அப்படி சொல்லு மாதிரி பேசுகிறோம். 3வது, அன்பின் நிலை. அது அன்பின் அடிப்படையில் சிலுவை மரணத்தை ஏற்கும் அற்புதம். அன்பின் அடையாளத்துக்கு பேரு என்னை நேசிக்கிறாய், என்னை நேசிக்கிறாய். ஆமாண்டவரே உமக்கே தெரியும் சொல்லிட்டு நம்ம மறுதளிச்சுட்டு நான் அவன் இல்லை நம்ம போயிட்டே இருக்கோம். இதுதான் நம்ம செய்யணும். இப்போ மினிஸ்ட்ரி இஸ் நாட் லக்ஸூரியஸ். ஒரு ஆடம்பரமான ஒரு ஊழியக்காரர்களாக நாம் இருக்கக்கூடாது. மினிஸ்ட்ரி இஸ் நாட் பிரைட். பெருமைப்படக்கூடிய ஊழியம் அல்ல. பட் இட் இஸ் சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி. அரைக்கூவல் விடுக்கின்ற ஒவ்வொரு ஊழியமாக அபிஷேக ஊழியம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் கிருபை செய்வார்.